Friends, today exercise 3.5 algebra 10th maths 4th sum பார்ப்போம். The fourth sum is x is equal to a squared plus 3a minus 4 by 3a squared minus 3 மற்றும் y is equal to a squared plus 2a minus 8 by 2a squared minus 2a minus 4 எனில் இது x term அது y term xக்குள்ள மதிப்பு கொடுத்திருக்காங்க yக்குள்ள மதிப்பு கொடுத்திருக்காங்க எனில் x squared y power minus 2 இன் மதிப்பை காண்க. இது xக்கு இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க yக்கு இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பவர் 2ல இருக்கு, இங்க minus 2ல இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு xம் yக்கும் வந்துட்டு எதை காமனா எடுக்க முடியுமா இல்ல ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் போட முடியுமா அதெல்லாம் நம்ம செக் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிட்டு லாஸ்டா x squared minus y power minus 2க்கு நம்ம என்ன செய்யலாம், உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணலாம். அப்பதான் ஈஸியா ப்ரோசீட் பண்ண முடியும். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் எடுத்துக்கலாம். இதுல a squared plus 3a minus 4 ன்னு இங்க இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ண பார்ப்போம். எப்படின்னு பாருங்க. இத வந்து ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் போட்டா -4 இங்க வந்துரும், இங்க 3 வந்துரும். 4 - 1 னா இங்க 4 ன்னு வரும், -4 ன்னு வரும். இங்க 4ல 1 போச்சுனா 3 வரும். சோ a + 4 a - 1 ன்னு வந்துரும் இந்த டேர்ம்ஸ். அடுத்து வாங்க 3a squared minus 3 ன்னு டினாமினேட்டர்ல இருக்கு. இங்க 3 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா இது a squared minus b squared ஃபார்முக்கு இது வந்துரும். இந்த டேர்ம் மட்டும் பாருங்க, a squared minus b squared எப்படி இருக்கு, a squared minus b squared a plus b a minus b அப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு. சோ a இடத்துல வந்து a போட்டுக்கலாம், b இடத்துல 1 போட்டுக்கலாம். So a plus b a minus b அந்த ஃபார்ம்ல எழுதியாச்சு. a plus 1 a minus 1 முன்னாடி இந்த 3 நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் y டேர்ம்க்கு வாங்க. y ல வந்து a squared plus 2a minus 8 by 2a squared minus 2a minus 4 ன்னு இருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை முடிச்சுக்கலாம் நியூமரேட்டர், அப்புறம் டினாமினேட்டர் வரலாம். நியூமரேட்டர்ல a squared plus 2a minus 8 இருக்கு. இங்க 8 இருக்கு, மேல போட்டாச்சு. இங்க 2 இருக்கு, ஆனா இங்க மைனஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இங்க சோ 4 2s are 8 ன்னு போடும்போது இங்க பிளஸ் சிம்பல் இருக்கறனால 4 கிட்ட பிளஸ் போடலாம். 4 - 2 2 ன்னு வந்துரும். 4 - 2 4 into -2 -8 வந்துரும். சோ இங்க a இருக்கு. சோ a plus 4 a minus 2 ன்னு இங்க வந்துருச்சு. Now denominator 2a squared minus 2a minus 4 2 காமனா வெளியில எடுத்துருவோம். எடுத்தா a squared minus a minus 2 ன்னு வரும். இப்போ இதுக்கு பாருங்க ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் போடுவோம். -2 இங்க வந்துரும், -1 இங்க வந்துருச்சு. இப்போ -2 1 ன்னு போடும்போது இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -2 வந்துரும். இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1 வந்துரும். சோ a minus 2 a plus 1 வந்துருச்சு. இங்க இந்த 2 இங்க எழுதியாச்சு. Now இப்போ வந்துட்டு x squared multiplication y power -2 க்கு வாங்க. இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா இது இந்த y 1 by y power 2 ன்னு இருந்தா இந்த y power 2 மேல கொண்டு போகும்போது இந்த சைடு கொண்டு போகும்போது y power -2 ஆகும். இந்த டேர்ம் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இதை இதுக்கு பதிலா இதை நம்ம எழுதுவோம். சரியா? இப்போ y power -2 க்காக நான் 1 by y power 2 ஐ எழுதுறேன். 1 ன்னு தான் இருக்குன்னு அர்த்தம். x squared ன்னு இருந்தா கீழ 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, x squared வரும், 1 into y square y squared ன்னு வந்துரும். இட் மீன்ஸ் என்ன, டிவிஷன் சிம்பல் இருந்தா இப்படி பை ன்னு இருந்தா டிவிஷன் சிம்பல் தானே. சோ x squared டிவிஷன் y squared ன்னு அர்த்தம். இதுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சோம், மல்டிப்ளிகேஷன் மாத்தும்போது டினாமினேட்டர் மேல கொண்டு வந்தோம், நியூமரேட்டர் கீழ வந்துரும். இப்போ இந்த ஃபார்முக்கு நம்ம தான் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் டிவிஷன் சிம்பல். சேம் திங் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்க சம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்திருந்தாங்கல்ல, அதுதானே இப்போ டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்க, xக்கு இது கொடுத்திருக்காங்க. அப்போ x ஸ்கொயர் இங்க மேல பவர் இருக்கு. ஸ்கொயர் இந்த xக்கு பதிலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேல ஸ்கொயர் போடலாம். இங்க டிவிஷன் சிம்பல், இங்க yக்கு பதிலா கொடுத்ததை எழுதிட்டு பவர் 2 ன்னு போடலாம். இப்போ ரெண்டுமே பிளஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ நான் இன்டுவை மாத்துறேன், டிவிஷனை இன்டுவை மாத்திட்டு இது மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துடுச்சு. அதான் இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோமோ நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு அதை ஃபுல்லாக நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் a plus 4 இருக்குது, இங்கே a plus 4 இருக்குது, இங்கே a minus 1 இருக்குது, a minus 1 இருக்குது, இங்கே ஒரு a minus 2 இருக்குது, இங்கே ஒரு a minus 2 கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே a plus 1 இருக்குது, இங்கே ஒரு a plus 1 இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது, இங்கே ஃபுல்லாக 1 1 1 1 கேன்சல். இப்போ இங்கே 3, இங்கே 1 by 3 இருக்குது. 1 into 1 1, 3 into 1 3ன்னு வந்துடும். இப்போ 1 by 3 now ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்கே எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே மேலே 2 இருக்குது, 2 into 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ இங்கேயும் என்னது ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ பாருங்க,
இந்த 1 இன்ட்டு ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் 1 இன்ட்டு 1 எழுதுவோம் 3 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் 3 இன்ட்டு 3 அதாவது 1 2 டைம்ஸ் 3 2 டைம்ஸ் இதே போல் இங்கே 2வை வந்து 2 டைம்ஸ் எழுதுவோம் 1 1 டைம் எழுதணும் எழுதுங்க 1/9 வரும் மல்டிப்ளை பண்ணியாச்சு 1/9 இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு 4/1 வரும் அப்போ என்ன வரும் 4/9 இஸ் தி ஆன்சர்னு வரும் ஸோ இங்கே என்ன ஆன்சர் இங்கே ரெண்டையும் 1 இன்ட்டு 4 9 இன்ட்டு 1 போது 4/9 வரும் 4/9 is the answer. Fifth one is P of x is equal to x squared minus 5x minus 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை Q of x என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x minus 7 by x plus 2 எனும் விடை கிடைக்கிறது எனில் Q of x ஐ காண்க இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி P of x is equal to x squared minus 5x minus 14 இதை வந்துட்டு Q of xங்கிற பல்லுறுப்புக்கோவையால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதான் x minus 7 by x plus 2ன்னு கிடைக்கிறதா அப்படின்னா Q of x என்னவா இருக்கும் அதை தான் கேட்குறாங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் Now P of xக்கு x squared minus 5x minus 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அதை என்ன செய்வோம் நம்ம இப்போ இங்கே போட்டுடலாம் போட்டுட்டு இப்போது இந்த x minus 7 by x plus 2 வந்துருச்சு இந்த Q of x கீழே வந்துருச்சு இப்போது இதை வந்துட்டு ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு செய்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுன்னா Q of x செப்பரேட்டாக ஒன் சைடு கொண்டு வந்துடலாம் இங்கே வாங்க இங்கே -14 இருக்குது இங்கே -5 இருக்குது ஸோ 7 2s 14 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு நம்பரில் 14 வரணும் இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போது 7ல் -7 போட்டோம்னா -7 + 2 -5 ஆகிடும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -14 வந்துடும் ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்கிறனால x - 7 x + 2ன்னு வந்துடும் அது எழுதியாச்சு இப்போது இதெல்லாம் எழுதியாச்சு இப்போ பண்ணுங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் Q of x இருக்கு இல்லையா இந்த Q of x வந்துட்டு என்ன வரும் Q of x into x - 7 வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இது ரெண்டும் இந்த பக்கம் வரும் x - 7 x + 2 இதோட இந்த x + 2 இந்த சைடு வந்துருச்சு இப்போது Q of x மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த x - 7 கீழே கொண்டு போயிருங்க மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் டிவிஷனில் போயிடும்ல அதனால் அது கீழே போயிடுச்சு Q of x into x - 7 இருக்கிறதுனால இந்த டேர்ம் மல்டிப்ளிகேஷன் டேர்மில் இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதுனால இது என்ன செய்கிறோம் அப்படியே டிவிஷனில் கீழே போயிடுச்சு இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் x - 7 x - 7 கேன்சல் ஆகிடும் இங்கே x + 2 x + 2 இருக்குது அது ரெண்டையும் எடுத்து எழுதியாச்சு இப்போ Q of xல இப்போ என்ன இருக்குது x + 2 x + 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது இப்போது எக்ஸை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த 2வை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணலாம் x × x x ஸ்கொயர் x × 2 2x வந்துருச்சு இப்போது 2வை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் வந்துடும் இங்கே 2 × x 2x வந்துருச்சு 2 × 2 + 4 வந்துருச்சு எக்ஸை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் x² + 2xன்னு வந்துருச்சு இப்போ 2வை வச்சு மல்டிப்ளை பண்ணுறதுனால 2x + 2 × 2 4ன்னு வந்துருச்சு இப்போ இதில் பாருங்கள் இதில் x² இருக்குது எல்லாமே ப்ளஸ் இருக்குது ஸோ இங்கே 2x இருக்குது இங்கே 2x இருக்குது அப்போது 2x + 2x 4xன்னு வந்துருச்சு இந்த 4 வந்துருச்சு இப்போ Q of x நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் x² + 4x + 4 இதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ Q of xோட ஆன்சர் என்னது x² + 4x + 4 this is the answer for this question children இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்